சந்தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதலாக லண்டன் சென்றுள்ள திரு அண்ணாமலை அவர்கள் தனது அரசியல் படிப்பை முடித்ததற்கு பின்னால் இந்திய அரசியலில், அதாவது தேர்தல் அரசியலில் களம் இறங்கியிருக்கிறாரு. முதலாக அவர் மகாராஷ்டிரத்தினுடைய பிரச்சாரத்தில் களம் இறங்கியிருக்கிறாரு. எந்த ஊடகங்களையும் தமிழ்நாட்டு ஊடகங்களில் வராத ஒரு காணொலியை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. மும்பையில், அதாவது மகாராஷ்டிராவில் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற ஒரு தமிழர் ஏற்கனவே எம்எல்ஏவை இருந்துகிட்டு இருக்கிறார். அவருக்கு ஆதரவாக திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த காணொலியை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இனி வரும் காலங்களில் அவருடைய அதிரடி அரசியலுக்கு அச்சாரமாக அமைந்துள்ளது இந்த காணொலி என்று சொன்னால் அது மிகை அல்ல. நன்றி, வணக்கம். இதோ காணொலி. அன்பான சியோன் கோலிவாடா தொகுதி பொதுமக்களுக்கு வணக்கம். உங்கள் அன்புக்குரிய தம்பி அண்ணாமலை பேசுகிறேன். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதலில் பிரதமராக பொறுப்பேற்ற அதே 2014ஆம் ஆண்டில்தான் அன்பு அண்ணன் கேப்டன் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களை நீங்களும் முதலாக மகாராஷ்டிரா சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்தீர்கள். நமது பிரதமர் அவர்கள் போலவே தொகுதிக்காகவும் மக்களுக்காகவும் கடுமையாக உழைத்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியதால் 2019 தேர்தலிலும் கூட இன்னும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களை 2வது முறையாக தேர்ந்தெடுத்தீர்கள். கடந்த 10 ஆண்டுகளில் அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தொகுதி மக்களுக்கு அரசு அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்டு வந்து எளிய மக்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றார். தொகுதியில் வீடு வீடாக சென்று முதியோர் உதவித்தொகைக்கான அடையாள அட்டையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்காத அளவுக்கு வடிகால் வசதிகள் ஏற்படுத்தி இருக்கிறார். இளைஞர் நலனுக்காக நூலகங்கள், ஜிம்னாசியங்கள் என பல வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இப்படி தொகுதியில் அனைத்து தரப்பினருக்குமான தேவைகள் அனைத்தையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நிறைவேற்றி காட்டியிருக்கின்றார். எளிதில் அணுகக்கூடியவர். தொகுதி மக்கள் மட்டுமின்றி மும்பையில் தமிழர்களுக்காக எந்த பிரச்சனை என்றாலும் உடனே ஓடிச் சென்று உதவி செய்பவர் அண்ணன் அவர்கள். எல்லாவற்றையும் தாண்டி அன்பு அண்ணன் அவர்கள் தமிழகத்தினுடைய அடையாளமாக தமிழ் மக்களுக்காக, மராட்டி மக்களுக்காக, சியோன் கோலிவாட் தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புத மனிதராக அங்கே இருக்கின்றார். எப்படி நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் படிப்படியாக நமது தேசத்தை முன்னேற்றி கொண்டிருக்கின்றாரோ அதை போல